வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் லட்சுமணா அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 17ஆம் தேதி 23ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது அப்படின்போம். ஸோ எப்போதுமே ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்கறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவோம். ஏன் இப்படி சொல்கிறோம்னா, நீங்கள் லக்னம்ன்றது பார்க்கும்போது அது அக்யூரேசி வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும். எனக்கு பார்க்க தெரியலைங்க, நான் என்ன பண்ணதில்லை, பக்கத்தில் யாராவது ஜோசியம் தெரிஞ்சவங்ககிட்ட உங்களுடைய சார்ட்டு காட்டுங்க. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு ஜாதகம் எல்லாத்தையுமே இருக்கும் இல்லையா, அந்த லான்னு போட்டுருக்கோம், அது என்ன ராசின்னு கேட்டுக்கோங்க. அந்த ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது பர்ஃபெக்டாக வரும். உதாரணத்துக்கு வந்து ஒருத்தருக்கு மகர லக்னம் விருச்சிக ராசியாக இருக்குன்னா, இந்த மகர லக்னம்னு வருது பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து மகர ராசியுடைய பலன்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வருங்கிறது தான் உண்மையான விஷயம். அது கூடவே கொஞ்சம் தசா புத்தி அந்தரங்கள் என்ன இருக்குன்றத நோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து இன்னும் 90% பர்ஃபெக்டாக வரும். ஏன் இதை வந்து நான் திருப்பி சொல்கிறேன்னா, ஒரு எஜுகேட் பண்ணுறது தான். ஒரு விஷயத்தை ஒரு சாதாரண மனிதனும் இது தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதில் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கலாங்கிறது தான் உண்மையான விஷயம். ஐயோ என்னங்க இதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. எதாக இருந்தாலும் கற்றுக்கணும், ஓகேங்களா? ஸோ கற்றுக்கிறதுக்காக தான் நம்ம வந்து பிறந்திருக்கோம். ஏன்னா சுயமாக சிந்திக்க தெரிஞ்ச ஒரே ஆத்மா வந்து மனிதன் தான். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து நிறைய கற்றுக்குங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஓகேங்களா? நல்லதே நடக்கும். ஸோ இந்த வீடியோட லாஸ்ட்டில் வந்து டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். கடகராசி. ஸோ கடகராசிக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களது ராசி அதிபதி. ஸோ உங்களது ராசி அதிபதி வந்து குரு பார்வை இருப்பதுனால நல்ல ஒரு வளர்ச்சிக்கான பாதைகள் கிடைக்கும். கொஞ்சம் தெளிவாக வந்து ஒரு சில விஷயங்களை நீங்கள் செஞ்சுட்டு வருவீங்க. ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ் தான், ஓகேங்களா? ஸோ நல்ல விஷயங்கள் தான் நடக்கும். இரண்டாம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து 10ல் இருக்கும்போது ஸோ சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பான விஷயங்களாக நடக்கும். 2-10 தொழில் வந்து நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. மற்றபடி வந்து 12 மற்றும் 3ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து 10ல் இருக்கும்போது புதிய ஒப்பந்தங்கள் மூலியமாக நிறைய பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், ஒப்பந்தங்கள் சார்ந்த விஷயங்கள், நிறைய பிரயாணங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க. 4ஆம் அதிபதி. ஸோ 4ஆம் அதிபதினா சுக்கிரன். ஸோ 4ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து 11ல் இருக்கிறது நல்ல விஷயம் தான். சொத்துக்கள் சார்ந்த விஷயம், பெருத்த லாபங்கள் கிடைக்கும். தாயாரினால் நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். வண்டி வாகனங்களில் நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ இது யாருக்கு நடக்கணும் போது கடக லக்னமாக இருந்து சுக்கிர திசை புத்தி அந்தரம் நடக்கணும், கண்டிப்பாக நடக்கும். இந்த 3-12ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து 10ல் இருக்கும்போது புதிய ஒப்பந்தங்கள் மூலியமாக நல்ல வருமானங்கள், நல்ல ஒரு பெரிய ட்ராவல் போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கும். ஸோ இது யார் நடக்கணும் போது உங்களுக்கு வந்து கடக லக்னமாக இருந்து புதன் தசை புத்தி அந்தரம் நடக்கணும், இந்த ட்ராவல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ஆம் அதிபதி. ஸோ 5ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 5ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து 12ல் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் விஷயங்களில் நிறைய வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கலாம். தொழில் ரீதியான விஷயங்கள் 5-10 தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான். ஸோ ஏன்னா வந்து கொஞ்சம் வந்து இந்த எமோஷனான விஷயங்கள் நடக்கும். ஸோ தொழில் வந்து நிறைய கிரகங்கள், ஸோ கூட்டு கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா சூரியன், ராகு மற்றும் புதன் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எமோஷன்ஸையும் நிறைய என்ன டெசிஷன் எடுக்கிறதுன்னு தெரியாமல் முழிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான். ஸோ இது யாருக்கு மேஜராக நடக்கணும் போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து 5ஆம் கடக லக்னமாக இருந்து செவ்வாய் திசை புத்தி அந்த நடக்கணும், நிறைய செலவுகளாகும். அது மட்டும் தொழில் ரீதியான விஷயங்களில் நிறைய விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான். ஸோ அதனால தான் குழந்தைகளாலும் தொழில்னாலும் விரயங்கள் இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் சில பேருக்கு இருக்கும். படிப்பு சம்மந்தமான விஷயங்கள், குழந்தைகள் வெளிநாடு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதுக்கான முயற்சியில் இருக்கும்போது கண்டிப்பாக சிறப்பாக இருக்குங்க. 6ஆம் அதிபதியான குரு. ஸோ 6ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கிறது வந்து ரொம்ப சிறப்பு தான். ஸோ வேலையில் வந்து நிறைய மாற்றங்கள், ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில பேர் வந்து வேறு இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இது ஒரு சிறப்பான விஷயங்கள். தந்தையோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ அப்பாவுக்கு வந்து ஏதாச்சும் உடம்பு படுத்துறது, இது யாருக்கு மேஜராக நடக்கும் போது உங்களுக்கு கடக லக்னமாக இருந்து குரு திசை புத்தி அந்தரம் நடக்கணும், கண்டிப்பாக இது மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். 7ஆம் அதிபதி வந்து 8ல் இருக்கும்பொழுது உங்களுக்கு வந்து கணவன் மனைவியோடு வந்து நிறைய ஒரு கருத்து வேறுபாடு வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இது யாருக்கு நடக்கணும் போது கடக லக்னமாக இருந்து சனி திசை புத்தி அந்தரம் நடக்கணும், ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான். ஸோ 8ல் வந்து சனின்னும் போதே அஷ்டம சனி ரொம்ப கஷ்டப்படுதும். யாருக்கு தசா புத்தி அந்தரங்கள் வந்து சனி சம்மந்தப்படுதோ அவங்களுக்கு தான் வந்து இந்த டென்ஷன் இருக்கும் இல்லையா. அதுவும் கடக லக்னமாக இருந்து சனி தசை புத்தி அந்தரம் நடக்கும்போது தான் கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அப்படி இல்லைனா கூட அந்த நட்சத்திர சாரங்கள் உங்களுக்கு வேறு ஒரு திசை நடந்தால் அந்த சனியுடைய நட்சத்திரங்கள் ட்ராவல் ஆகிறவங்களுக்கு மட்டும் தான் பாதிப்பு இருக்கும் மொழியை, மற்ற யாருக்கும் ஆகாது. சனி சம்மந்தப்படாதவர்களுக்கு இந்த அஷ்டம சனி ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் வந்து அதை பற்றி பெருசாக வரி பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அதை பார்த்துக்கோங்க.
மற்றபடி 9 வந்து குரு இருக்கிறது ரொம்ப சிறப்பான பலன்கள். அதுவும் உங்களுக்கு ராசிக்கு அந்த பார்வை கிடைக்கிறது ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள். வெளிநாட்டில் இருக்கவங்களும் நல்ல ஒரு வருமானங்கள் கிடைப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. தொழில் ரீதியான விஷயம் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சில நேரங்கள் வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு. தொழில் ரீதியான விஷயங்களில் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கடக லக்னமாக இருந்து செவ்வாய் திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க முக்கியமான தொழில் அந்த டெசிஷன் சொல்லுவோம் இல்லையா, இது பண்ணலாம் அது பண்ணலான்னு, அது எதுவுமே இப்போ பண்ணாதீங்க. ஒரு வாரம் 10 நாள் விட்டுருங்க. சில கிரக கூட்டணிகள் வந்து உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வந்து ரிலாக்ஸாக எடுத்துக்கிட்டு கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுறது ரொம்ப சிறப்புங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 11 ஸோ 11 வந்து சுக்கிரனுக்கு வந்து நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 4-11ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து லாபத்தில் இருப்பது பெருத்த லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்புகளாக இருக்குது. ஸோ இது யாருக்கு நடக்கணும் போது கடக லக்னமாக இருந்து சுக்கிர திசை புத்தி அந்தரம் நடக்கணும், கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் இருக்குது. ஸோ நமக்கு தேவை பிரார்த்தனை. எது வேணால் எங்கே வேணா இருக்கட்டும், நம்ம பிரார்த்தனையை ஒழுங்காக பண்ணிட்டோம்னா லைஃப் வந்து நமக்கு வந்து நினச்ச மாதிரி கண்டிப்பாக நடக்குங்க. ஸோ அதனால் மனதார ஒரு பிரார்த்தனை பண்ணுங்கள். இறைவனை மனதார பிரார்த்தனை பண்ணும்போது நம்ம அடுத்த லெவலுக்கு கண்டிப்பாக போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்களை ஏற்பட இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக பண்ணுங்கள். டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நிறைய பேர் நம்ம வந்து வாழ்க்கையிலே பார்க்குறோம். கிட்டத்தட்ட வந்து எனக்கு தெரிஞ்ச வந்து ஒரு 70% மேலே தமிழ்நாட்டில் ஆல் ஓவர் தி வேர்ல்டு உலகம் முழுவதும் கடனால் சூழப்பட்டவர்கள் தான் ரொம்ப அதிகம். ஸோ வந்து மீட்டர் வட்டியிலேருந்து டெய்லி வட்டியிலேருந்து பேங்க் வட்டியிலேருந்து மாட்டிக்கிட்டு இருக்கவங்க தான் ரொம்ப அதிகம். ஸோ அந்த மாதிரி நான் கடன் தொல்லையில் இருக்கேங்க, நான் பிறந்ததுலேருந்தே கடன்லேயே இருக்கேங்க, என்னால் என்ன பண்ணுறதுனே தெரியல, அந்த மாதிரி வந்து அல்லல் படுபவர்கள் நிறைய பேர் இருக்கும். ஏன்னா வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் எல்லாருக்குமே அது இருக்குது. ஏன்னா பண்ண முடியணுமோ இன்றைக்கி வந்து இஎம்ஐலேயே மாட்டிக்கிட்டு முடிக்கிறவங்க இருக்காங்க, ஒரு வீடு கடன் தான் வாங்கணும். ஸோ இந்த மாதிரி கடன் தொல்லைகள் அதிகமாக இருப்பவர்கள் வந்து மேஜராக என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த டிப் ஆஃப் த வீக்கில் பார்க்க போகிறோம். என்ன பண்ணணும் அப்படின்னும்போது, பௌர்ணமி நாட்களில் அது ஒரு ஏதாவது உங்கள் ஜாதகத்துலேயும் வந்து இது ஒரு தொடர்பு இருக்கும். யார் ஜாதகத்தில் குரு கேது தொடர்பு இருக்கோ அவங்களுக்கும் இந்த கடன் தொல்லைகள், வாழ்க்கையில் ஒரு கிளாரிட்டி இல்லாமல் ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலைங்க, அடுத்த லெவல் என்ன பண்ணுன்னு தெரியலன்றவங்களுக்கும் இந்த டிப்பு வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணுன்னா, பௌர்ணமி நாட்களில் சமாதிகள், சித்தர் சமாதிகளுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணுங்கள். அமைதியாக உட்காருங்க. உங்களால் முடிஞ்சதுன்னா ஏதாச்சும் வந்து ஒரு 4 பழம் வாங்கி அங்கே வரவங்களுக்கு கொடுங்க. ஸோ பழம் ஒரு பெரிய ரேட்டு வராது இல்லையா. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது லைஃப்பில் வந்து பெரிய மேஜிக் நடக்கும். என் லைஃப்பில் நடந்தது. ஸோ என் லைஃப்பில் மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருக்கார். ஸோ அவர் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுருந்தேன். இன்றைக்கி வந்து அவர் வந்து இப்போ என்ன பண்ணுவார்னா, திருவான்மியூரில் இருக்கிற அந்த சித்தர் சமாதி இருக்குது பார்த்திங்களா, அங்கே போய் படுத்து தூங்கிடுவார். நைட்டு வந்து பௌர்ணமி போய் படுத்து தூங்கிட்டே வந்துடுவார். காலையில் அவர் லைஃப்பில் வந்து பெரிய சேஞ்சஸ் வந்துச்சு. இன்றைக்கி லைஃப்பில் ரொம்ப நல்லா இருக்கார், சந்தோஷமாக இருக்கார். ஸோ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் வந்து கடன்கள், பிரச்சனைகள், நாளைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டஸில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இதுதான் வந்து பெரிய ஒரு பரிகாரம். நீங்கள் வந்து சித்தர் சமாதிகளுக்கு பௌர்ணமி நாட்களில் போயிட்டு அமைதியாக வந்து பிரார்த்தனை பண்ணிங்கன்னா அற்புதமான விஷயங்கள், சூப்பரான விஷயங்கள் நடக்குங்க. அதுக்கப்புறம் இன்னொரு குறிப்பும் சொல்லிடுறேன். ஸோ இப்போ வந்து அக்ஷய திருதியை வருதுங்க, 23ஆம் தேதி, ஓகேங்களா. ஸோ இந்த அக்ஷய திருதியை வரதை வந்து நிறைய பேர் வந்து என்னென்னோ அது இதுன்னு சொல்கிறாங்க. அக்ஷய திருதியை அன்றைக்கி என்ன மேஜராக பண்ணணுன்னா, நிறைய கடன்கள் இருக்கவங்க, ஸோ ஏன்னா இது வந்து எல்லாமே நம்ம கடனை பற்றின டாபிக் தான் வந்து. ஸோ கடன் இருக்கவங்க பைரவர், ஸோ பைரவருக்கு வந்து சந்தன காப்பு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் கடன் பிரச்சனையிலேருந்து கண்டிப்பாக ஒரு நல்ல தீர்வு வரும். ஏன்னா வந்து இது வந்து ரொம்ப நல்ல ஒரு பரிகாரம், நான் பண்ணி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் இருந்திருக்கு. ஸோ அதனால் வந்து அக்ஷய திருதியை அன்னைக்கு கண்டிப்பாக வந்து ஒரு பைரவருக்கு சந்தன காப்பு பண்ணுங்கள். உங்கள் கடன் முக்கியமாக ரொம்ப வசதி இல்லாதவர்கள் ஆனால் கண்டிப்பாக வந்து சித்தர் சமாதிக்கு போகிறத நிப்பாட்டாதீங்க. போனீங்கன்னா அவ்வளோ கிளாரிட்டி கிடைக்கும். லைஃப்பில் வந்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். வாழ்க்கையில் வளம் பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.